Hello students, welcome back to the English class. This is basic English grammar class. I hope you all are doing well and being safe in your home. So in this video, we are going to learn about the topic subject verb agreement. Can you remember that what we have learned in the previous classes? You can remember, I think, right? So today in this session we are going to learn about the topic subject verb agreement. So first of all you should know about what is subject and what is verb, right? Already you knew very well because you have learned from the second standard onwards, right? So what is subject? Subject அப்படின்றதுக்கும் verb அப்படின்றதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கனெக்டிவிட்டி எப்படி அக்செப்ட் பண்ணுது அப்படின்றத சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்பை தான் அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்பை தான் அக்செப்ட் பண்ணும் இல்லையா? ஸோ தட் ஆர் த ரூல்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் வீடியோ. ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்ட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ரைட்? ஸோ லெட் அஸ் லேர்ன் அபவுட் த ரூல்ஸ் ஃபார் subject verb agreement. First thing, matching the verb with the subject. So matching the verb with the subject அப்படினு பாத்தீங்கன்னா நாம ஏதோ ஒரு verb எடுத்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்காக நாம ஆட் பண்ணிர முடியாது இல்லையா? ஸோ நாம் அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி சிங்குலர் வேர்ப் ஆர் ப்ளூரல் வேர்ப் அப்படின்றத நாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இட் வில் கிவ் த கம்ப்ளீட் மீனிங். அதர் தென் தட் இட் வில் ஷோ த எரர், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒன் டாக் இஸ் சிட்டிங் ஆன் த கிராஸ், ரைட்? ஸோ ஒன் டாக் இஸ் சிட்டிங் ஆன் த கிராஸ். ஸோ ஒன் டாக் அப்படின்றது என்ன? சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணோம்? சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் வேர்ப் அதை யூஸ் பண்றதுனால தான் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஒன் டாக் ஆர் சிட்டிங் இன் ஆன் த கிராஸ் அப்படின்றது கரெக்டான மீனிங் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் இஸ் a singular, right? So we have to use singular verb only, right? The next one, two dogs are sitting on the grass. So two dogs is sitting on the grass அப்படின்றதும் கரெக்டான மீனிங் கிடையாது. ஸோ அந்த வேர்பும் சப்ஜெக்டும் அக்ரி ஆச்சு, அதாவது அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து கரெக்டான சென்டென்ஸை கொடுக்கும், கரெக்டான மீனிங்கை கொடுக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் த ரூல்ஸ் ஃபார் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஆஸ் வெல் த காம்பவுண்ட் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ அபவுட் த காம்பவுண்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட், what is compound subject? Compound subject na enna? A compound subject is made up of two or more nouns or pronouns that are connected by coordinating conjunction. So compound subject அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, நம்ம compound word மாதிரி தான். சப்ஜெக்ட்லயே நாம ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை சப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருந்தோம், அது வந்து கன்ஜங்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா that is called compound subjects, right? So first of all you should know about the compound subjects. First thing, when two nouns or pronouns are connected by and, the resulting is it takes a plural verb. So எப்படின்னு பாருங்க, when two nouns or pronouns, ரெண்டு noun அல்லது pronouns வந்து and வச்சு கனெக்ட் பண்ணி வந்திருந்தது அப்படின்னு சொன்னா it should take a plural verb. For example, Sanjay and Rajesh have passed the test, right? Sanjay and Rajesh have passed the test. So அப்ப ரெண்டு பேரு அப்படிங்கும்போது ரெண்டு individual subject. So we must use the plural verb, right? The next one, a compound subject that refers to one idea, person or thing or to something considered as one unit take a singular verb. So நாம அந்த compound subjectலயே வந்து அதை வந்து மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம ஒரு யூனிட்டா மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா we have to use a singular verb. Look at the example. The famous poet, philosopher and mathematician Bill Rober has arrived. So famous poet. ஸோ அப்போ இப்போ எங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சப்ஜெக்ட் வந்து ஒரே பர்சனை தான் குறிக்குது, ஆனால் அவரோட டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபேமஸ் போயட், ஃபிலாசபர், மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த பில் ராபர் தான் குறிக்கிறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு காம்பவுண்ட் சப்ஜெக்ட். இட் ஷுட் டேக் ஒன்லி சிங்குலர் வேர்ப். அடுத்தது பாருங்க, a compound subject made up of plural nouns or pronouns that are connected by or
or nor take a plural verb. So compound subject வந்து or அல்லது nor யூஸ் பண்ணி நாம சொல்லிருந்தோம் அப்படின்னு சொன்னா it should take a plural verb, right? So you have to keep in your mind. Look at that first one. A compound subject made up of plural nouns or plural that are connected by or not takes a plural verb. Musicians and performers are often the most appreciated artists, right? So musicians and performers are அப்படின்னு நாம யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்க வந்து இதை என்ன யூஸ் பண்றோம், plural verbs யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க, a compound subject made up of singular nouns or pronouns that are connected by or not takes a singular verb. Singular verb யூஸ் பண்ணுவோம். A musician or a dancer is often the most appreciated artist. So or யூஸ் பண்ணிருந்தா அதுக்கு என்ன யூஸ் பண்றோம், நாம singular verb தான் யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது பாருங்க, when a compound subject is made up of singular and plural nouns that are connected by either or, neither nor, and not only but also the verb agrees with the noun which is closest to it. So நாம either or, neither nor அப்படின்ற வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா we should use as a singular or plural. Neither the students nor the school was interested in the competitions, right? So you have to use the singular verb. The next one, either she or her friends are responsible for this project. So நாம either or, neither nor அப்படிங்கும்போது அதை singular subject தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நாம singular verb தான் யூஸ் பண்ணணும் இங்க, right? So these are the compound subject. The next one, special cases of subject verb agreement. Special cases எதெல்லாம் exemption அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? So exemptions என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the subject of a sentence begin with one of, it must be followed by a plural noun and a singular verb. So ஒரு சப்ஜெக்ட்ல வந்து one of அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா அது singular verb தான் எடுத்துக்கும். One of the students is not wearing a proper uniform. One of the studentsல ஒருத்தங்க அப்படின்னு சொல்றோம். So that is called the singular subject, right? So you have to consider as a singular subject, right? The next one, a collective noun takes a singular verb when the noun is regarded as single unit even though it is made up of separate units, right? So அதை வந்து நாம separate units யூஸ் பண்ணியிருந்தாலும் separate இதா இருந்தா கூட நாம singular verb தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா collective noun இருக்கு. collective noun நாம most probably singular தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So the team is united. The team அப்படின்றது ஒரு collective noun. So we must use the singular verb for that. So singular subject அப்படின்றதுல singular collective nouns வந்து singular verb தான் யூஸ் பண்ணுவோம், right? The next one, title of books, magazines, etc. take a singular verb even if the title suggests something plural. So என்ன title of the books, magazine இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், singular subject தான் யூஸ் பண்ணுவோம். singular subject அல்லது singular இருந்தாலும் plural இருந்தாலும் we must use plural formல தான் mostly யூஸ் பண்ணலாம். plural யூஸ் பண்ணுவோம் அல்லது singular யூஸ் பண்ணுவோம் as per the subject, right? So title of the books, magazines take a singular verb. singular verb தான் நாம யூஸ் பண்ணுவோம் even if the title suggests something plural. So something plural மென்ஷன் பண்ணாத வரைக்கும் மென்ஷன் பண்ணா கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், singular தான் யூஸ் பண்ணுவோம். singular verb தான் யூஸ் பண்ணுவோம். Black Panther was quite a successful film, right? So these are the exception case, right? So special case of subject verb agreement, right? 20,000 Leagues Under the Sea was written by Jules Verne. So இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு book magazine, right? So we 20,000 Leagues Under the Sea அப்படின்றது வந்து plural formல இருந்தா கூட we must take a singular verb. The next one, words and phrases that express an amount of money, distance or intervals of time take a singular verb. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா words and phrases that express an amount of money, ஒருவேளை அமௌண்ட்டை குறிக்கிறதா இருக்கலாம் அல்லது டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது இன்டர்வல்ஸை டைம் இன்டர்வலை குறிக்கிறதா இருந்தால் கூட we must use singular verb. Do you think 50 miles is a short distance? 1,000 rupees a day is a good amount of money for this work.
and surprised that even 2 hours was not enough for me. Right? So இது எல்லாமே வந்து நாம யூஸ் பண்ணக்கூடியது plural formல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட we must use a singular verb. Right? So டைமா இருந்தாலும் மணியா இருந்தாலும் singular verbs தான் நாம யூஸ் பண்ணணும். So இது எல்லாமே subject verb agreement அப்படின்றதோட rules and regulations, exemption cases வந்து நாம பார்த்துட்டோம் இல்லையா? So you have to keep in your mind what we have learned in this video, subject verb agreement. We have come to the end of the session, and I hope you all are understood very well about subject verb agreement. Suppose if you are getting any doubts on this video, just watch till the end. You can learn from this. Even though if you get any doubt, just to watch 6th standard playlist subject verb agreement and learn from there and come to the topic in this video and take notes from this. Whenever you need to refer that you can refer. So thank you. Have a great day for you all. So until then, keep learning and stay safe in your home.